வணக்கம் சுட்டிகளே. இன்னைக்கு நாம ஒரு அழகான கிராமத்துல இருக்கிற பெரிய ஆலமரத்தோட அட்டகாசமான சாகச கதையை பார்க்க போறோம். அந்த மரத்து உச்சியில அப்பா காகமும் அம்மா காகமும் ஜாலியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா கீழே ஒளிஞ்சிருக்கிறது யாரு தெரியுமா? மரத்துக்கு அடியில இருந்த ஒரு இருட்டான பொந்துல ரொம்பவே பயங்கரமான பெரிய கருநாக பாம்பு ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு. காகங்கள் சாப்பாடு தேட போகும்போதெல்லாம் இந்த தந்திரமான பாம்பு மரத்துல ஏறி முட்டைகளை எல்லாம் ஈவிரக்கமே இல்லாம தின்னுடும். பாவம் அம்மா காகம் இந்த கொடிய அரக்கனை விட்டுட்டு நாம எங்கேயாவது தூரமா போயிடலான்னு கண்ணீரோட அழுதுகிட்டே கெஞ்சிருக்கு. ஆனா அப்பா காகம் ரொம்ப தைரியமா பாம்பை ஜெயிக்க விட மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு உறுதியா சொல்லுச்சு. அவ்வளோ பெரிய விஷப்பாம்ப ஒரு சின்ன பறவை எப்படி வெல்ல முடியும்? அம்மா காகத்துக்கு ரொம்பவே கவலை. நாம உருவத்துல சின்னதா இருந்தாலும் அறிவால பெரியவங்க. ஆமா சுட்டிகளே, பலத்தை விட புத்திசாலித்தனம் தானே ரொம்ப முக்கியம். உடனே அப்பா காகம் தன்னோட நெருங்கிய நண்பனான புத்திசாலி நரிய சந்திச்சு உதவி கேட்க வேகமா பறந்து போச்சு. நரி லேசா சிரிச்சுக்கிட்டே காகத்தோட காதுல ஒரு அட்டகாசமான டாப் சீக்ரெட் மாஸ்டர் பிளான மெதுவா கிசுகிசுத்துச்சு. இந்த திட்டம் அப்பா காக்கத்தையே ஒரு ரகசிய உளவாளியா மாத்திடுச்சு. இது 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர் பிளான். அப்பா காகம் சத்தம் இல்லாம அரண்மனை குளத்துக்கு பறந்து போய் அரசியோட வருகைக்காக ஒரு மரத்துல ரகசியமா ஒளிஞ்சு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அரசி குளிக்க வந்தாங்க. தன்னோட பளபளக்கும் விலை மதிப்பற்ற முத்து மாலைய கரையில பத்திரமா கலட்டி வச்சாங்க. சூஷ்! அப்பா காகம் மின்னல் வேகத்துல கீழே பாஞ்சு அந்த மாலைய தன் அழகால கொத்திக்கிட்டு வானத்துல பறந்துச்சு. இத பார்த்த அதிர்ச்சியான அரியும் அவங்க தோழிகளும் கத்த அரண்மனை காவலர்கள் காகத்தை உடனே வேகமா துரத்த ஆரம்பிச்சாங்க. காவலர்கள் கத்திக்கிட்டே அப்பா காகத்தை பின்தொடர்ந்து அது தங்கியிருந்த ஆலமரம் வரைக்கும் மூச்சு வாங்க வேகமா ஓடி வந்தாங்க. காவலர்கள் பாக்குறத உறுதி செஞ்சுக்கிட்டு அப்பா காகம் அந்த முத்து மாலைய சரியா அந்த பாம்போட இருட்டான பொந்துக்குள்ளேயே போட்டுடுச்சு. கோவமா வந்த காவலர்கள் உடனே தங்களோட பெரிய தடிகளால அந்த பொந்த ஓங்கி இடிச்சு மாலைய தேட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அந்த பயங்கரமான கருநாக பாம்பு சிஸ்ன்னு சீறிக்கிட்டு ரொம்பவே கோவமா வெளியே வந்து காவலர்களை பார்த்துச்சு. துணிச்சலான காவலர்கள் அந்த ஆபத்தான பாம்ப தடிகளால் அடிச்சு அந்த வில்லனுக்கு ஒரு நிரந்தர முடிவு கட்டிட்டாங்க. இதுதான் நிஜமான வெற்றி. பாம்பு செத்ததும் காவலர்கள் அந்த விலைமதிப்பற்ற முத்து மாலையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு பத்திரமா திரும்பி போயிட்டாங்க. நரியோட அட்டகாசமான திட்டத்தால காகத்தோட குடும்பம் தங்களுக்கு பிடிச்ச மரத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியாவும் நிம்மதியாவும் வாழத் தொடங்கினாங்க. பாத்தீங்களா, உருவத்துல சின்னதா இருந்தாலும் மூளைய பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அரக்கனையும் ஈஸியா வெல்லலான்னு அப்பாக்காக நிரூபிச்சிடுச்சு. சரி சுட்டிகளே, அடுத்து நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கும் போது உங்க புத்திசாலித்தனத்தை எப்படி பயன்படுத்தி ஜெயிப்பீங்க? யோசிங்க.